ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியாதபடி இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிரிட்டு காரியங்களை சந்தித்து கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல எத்தனையோ காரியங்களுக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே, நான் உமக்காக நிற்கிற ஆண்டவரே, ஆனா என் குடும்பத்துல போராட்டத்தின் மேல போராட்டமா இருக்கிறதே, நான் வெட்கத்தின் சூழ்நிலையை அனுபவித்து கொண்டு இருக்கிறேனே, நான் அவமானத்தின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேனே, என் மேல் அநேக நிபச்சொல்கள் வருகிறதே ஆண்டவரே, இன்னைக்கு நான் தலை குனிந்து இருக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய தலையை உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு மேலாக நம் தலையை உயர்த்துகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம் தலையின் மேல் ஒரு கிரீடத்தை வைக்கிற தேவன். அந்த கிரீடம் பூக்கும்படியாய் செய்கிற தேவன். இன்னைக்கு இந்த காலை வேளையில வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நீங்க அறிக்கை செய்யும் பொழுதே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.